கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 8வது வசனம். மத்தேயு 24:8, Matthew 24:8. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 6வது 7வது வசனங்கள்ல யுத்தங்கள், பஞ்சம், நிலநடுக்கம், உலகம் முழுவதும் அமைதி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு காரியம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது முடிவல்ல, இது என்ன முடிவல்ல, இது வேதனைகளுக்கு ஆரம்பம். அதாவது எப்படி இங்க கிரேக்க மொழியில ஓடினான் என்று சொல்லக்கூடிய பதம் அப்படின்னா என்னன்னா கற்ப வேதனை, அதாவது பிரசவ வேதனை என்று சொல்லணும். அது அவங்க ஒரு குழந்தை பெறுவதற்கு முன்பாக முதல்ல அந்த வேதனை வரும். ஆனா அது உடனே பிள்ளை வந்துடாது. இதை மருத்துவத்துல சொல்லுவாங்க, கான்ட்ராக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கான்ட்ராக்ஷன்ஸ் வந்திருக்கா, அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு டைலேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப இது என்னன்னா ஒரு பிரசவ வேதனைக்கு வரக்கூடிய ஒரு வேதனை. அதைத்தான் இங்க சொல்லும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா வேதனை கூடிக்கிட்டே போய் கடைசியில பிள்ளை வரும். அப்ப என்னன்னா இது முடிவு இல்லை. இப்ப வேதனை வலி வந்த உடனே அது உடனே பிள்ளை பெற போறது இல்லை. இப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்க ஒரு அருமையான ஒரு உருவகத்தை எடுக்கிறார். அதாவது பிள்ளை பிறக்க போற பிரசவ வலி என்று சொல்லக்கூடிய அந்த பிரசவ வலி. இது இந்த வலி என்னத்தை கொடுக்குது? இந்த வலி முடிவுல சந்தோஷத்தை கொடுக்குதா? காரணம் என்ன? ஒரு புதிய ஜீவன் உண்டாகிறது. அப்ப இங்க கர்த்தர் எடுத்த இந்த உருவகத்தினுடைய ஒரு தன்மையை பாருங்க, எவ்வளவு அருமையா. அதாவது ஒரு வேதனை தொடங்குற வேதனை கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேதனை கூடி, அந்த வலி கூடி, அதற்கு பின்பாக அது ஒரு புதிய ஜீவனை கொடுக்குது. அதன் மூலமாய் வரக்கூடிய ஒரு சந்தோஷம், ஏன்னா ஒரு மகிழ்ச்சி. இதத்தான் ஏசாயா தன்னுடைய தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ஏசாயா 26வது அதிகாரத்துல 17, 18வது வசனத்துல சொல்றாரு. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் படைக்கப்பட்டவைகள் எல்லாம் என்ன தங்களுடைய இது விடுதலைக்காக கற்ப வேதனை படுகின்றன, பிரசவ வேதனை படுகின்றன ரோமர் 8:22 சொல்றாரு. அப்ப இங்க சொல்லும் போது உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள்ல, பாடுகள்ல, போராட்டங்கள்ல, யுத்தங்கள்ல, பஞ்சங்கள்ல, கொள்ளை நோயில, நிலநடுக்கத்துல போகுது. இதெல்லாம் ஒரு அர்த்தமற்றது அல்ல. இது எல்லாம் எதை நோக்கி போகிறது? கர்த்தருடைய புதிய கிருவை, ஒரு புதிய கிரியை வருவதற்கு, புதிதாக அவர் எல்லாத்தையும் சிருஷ்டிக்க போறாரு அப்படின்னு சொல்லக்கூடியதா. அப்ப என்ன? இது முடிவில்லை. நீங்க என்ன நடக்குங்கிறத பகுத்தறியக்கூடிய மக்களா இருக்கணும். அதே சமயத்துல விழித்திருக்கக்கூடிய மக்களா இருக்கணும், தைரியமா இருக்கணும், பயப்படுறவங்களா இருக்கக்கூடாது. இதத்தான் ரொம்ப அழகா சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரு? இந்த வேதனை கூட 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 கிறிஸ்தவர்களாகிய நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு சீஷனா இருக்கிறவன் என்ன பண்ணவா இருக்கணும்? பயப்படக்கூடாது, ஐயோ அப்படின்னு சொல்லி அலறக்கூடாது. மாறாக கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் கொண்டிருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது இத இந்த இப்படி நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து நீங்க பயத்துல போகக்கூடாது. மாறாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம ஆயத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்துலதான் பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்லும் போது ஒன்னா என்ன சொன்னாரு? முதல்ல யுத்தங்கள் வரும், யுத்தங்களை குறிச்ச ஒரு ரூமர்ஸ் என்று சொல்லக்கூடியது, அதை குறிச்ச ஒரு காரியங்கள் உண்டாகும், தேசங்களுக்கு எதிராக தேசங்கள் உண்டாகும், பஞ்சம் உண்டாகும், கொள்ளை நோய் உண்டாகும், நிலநடுக்கம் உண்டாகும். இப்போ ஒரு மனுஷனுக்கு இதெல்லாம் வரும்போது என்ன உண்டாகணும்? பயம் உண்டாகணும். ஆமாவா? ஆமா, பயம்தான் உண்டாகணும். என்னன்னு இவ்வளவு வரும்போது பயம் இல்லாம என்ன வரும்? ஆனா நமக்கு அதை சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நமக்கு என்ன சொல்றாரு? எப்பா நீ பயப்படாத, மாறாக இது என்ன உனக்கு கொடுக்கணும்? இந்த வலி இந்த வலி, இந்த வேதனை என்ன கொடுக்கணும்? கர்த்தர் தன்னுடைய சரித்திரத்துல என்னதை கொண்டு வர்றாரு? தன்னுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக கொண்டு போறாரு. அதனால நமக்கு இது எதை கொடுக்கணும்? நமக்கு ஆவிக்குரிய முறையில ஒரு எழுப்புதலை கொடுத்தணும். இந்த வழிகள் என்ன கொண்டு போனோம்? நம்மளுடைய இருதயத்தை
தேவனுக்கு நேராக மாற்ற வேண்டும். அப்போ ஒவ்வொரு அசைத்தலும் என்ன பண்ணணும்? நம்ம இன்னும் ஆழமாக, ஆண்டவரே எனக்குள்ள என்ன சரியில்லையோ அதையெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள நம்ம வேரூன்றப்பட்டவர்களாய், நம்முடைய நம்பிக்கையினுடைய நங்கூரம் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கக்கூடியதாய் இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இதோ நீங்கள் சொன்ன இந்த உருவகம், பிரசவ வழி என்பது ஆண்டவரே, வழி கொஞ்சம் கொஞ்சமாய் கூடி ஒரு வழியினுடைய முடிவுல ஒரு புதிய ஜீவன் உண்டாகிறது. அதே மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், ஒவ்வொரு அசைவுகளும் எங்களை நம்பிக்கையற்றவர்களாக அல்ல, மாறாக ஆண்டவரே நீங்க உங்களுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறீங்கன்னு சொல்லி நாங்க இன்னும் அதிகமாய் எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலை உருவாக்க நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.